இந்த விபத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் நிர்வாகத்தினுடைய அலட்சியம், பாதுகாப்பு நடவடிக்கையில் இருந்த கவனக்குறைவு என்பதுதான். 15 ஆண்டுகள் பணிவு செயலாற்றக்கூடிய இந்த நிறுவனத்தில் அந்த ஆலையில் இப்போது விபத்தை சந்தித்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வரக்கூடியவருடைய வயதை கவனித்தால் அதிகபட்சம் 27 வயது. அதுவும் இந்த அமோனியா கசிவு இருக்கக்கூடிய ஏற்பட்ட அந்த அமோனியா வாயு தேக்கி வைக்கப்பட்ட அந்த டேங்கர், அதற்கு அருகில் இவர்களெல்லாம் தூங்குவதற்கு இடவசதி செய்து கொடுக்கப்பட்டது. இது எப்படி நடக்க முடியும்? இப்போ ஷிஃப்ட் முறை இங்கு பின்பற்றப்படுதா? அந்த ஷிஃப்ட் முறை 8 மணி நேரத்திற்குள் இருக்கிறதா? அவர்களுக்கு உரிய ஓய்வு அறைகள் மற்றது கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இயக்குநரகத்தினுடைய அதிகாரிகள் அவர்கள் பார்வையிட்ட போது விதிகள் அனைத்தும் முழுமையாக பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்பதை சர்டிஃபை பண்ணாங்களாங்கிறதெல்லாம் கேள்வியாக. முக்கியமான விஷயம், இவர்கள் எல்லோருமே புலம்பெயர்ந்துள்ளார்கள். அசாமிலேருந்து வந்திருக்காங்க, ஒடிசாலேருந்து வந்திருக்காங்க, பெங்கால்லேருந்து வந்திருக்கிறாங்க, மணிப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க பெண் தொழிலாளர்கள். இங்கே தொழிற்சாலையில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் போச்சா? அவங்களுக்கு வேலை நேரம் பாதுகாக்கப்படுதா? அவங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இருக்கிறதா? அதுக்குரிய ஏற்பாட்டில் தனியார் முதலாளிகள் எல்லா விதமான ஆலை கட்டுப்பாடுகளையும் நடத்துகிறாங்களா, வைத்திருக்கிறாங்களா? பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? இதை யார் கண்காணிக்கும்? மார்க்சிஸ்ட் கட்சி இதை எதிர்க்கிறது. இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடி மாற்று கருத்துக்களை முன்வைக்கும். அங்கே பல விஷயங்களை சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் துறை அதிகாரிகள் உரிய வகையில் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகைப்பேர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர் பால் கடல்சார் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நேற்று காலை 10 மணி அளவில் ஏற்பட்ட அமோனியா கசிவு காரணமாக ஏற்பட்ட விபத்தில் இதுவரையிலும் 5 புலம்பெயர் பெண் தொழிலாளர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். இன்னும் 69 பேர் மிகுந்த கவலைக்கிடமான முறையில் மருத்துவமனைகளில் 3-4 மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 30 பேர் அவர்களுக்கு வெண்டிலேட்டர் வேண்டும், வேறு பல்வேறு விதமான தீவிர சிகிச்சை வேண்டும் என்கிற முறையிலே சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலைமையை பார்க்க முடிகிறது. இந்த விபத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் நிர்வாகத்தினுடைய அலட்சியம், பாதுகாப்பு நடவடிக்கையில் இருந்த கவனக்குறைவு என்பதுதான். நம்ம உள்ளே போய் விசாரிக்கிற போது பல்வேறு விதமான விதிமீறல்கள் அந்த நிறுவனம் பின்பற்றியிருக்கு. கடல்சார் கடல்சார் உணவுப் பொருள்களை பதப்படுத்துவது என்று சொல்லுகிற போது கடலிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் கன்னிகைப்பேர் கிராமம். அந்த கிராமத்தில் இந்த ஆலை பல ஆண்டுகளாக, சுமார் 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக அந்த ஊர் மக்கள், அங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள், இடதுசாரி தோழர்கள் சொல்கிறாங்க. 15 ஆண்டுகள் பணிவு செயலாற்றக்கூடிய இந்த நிறுவனத்தில் அந்த ஆலையில் இப்போது விபத்தை சந்தித்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வரக்கூடியவருடைய வயதை கவனித்தால் அதிகபட்சம் 27 வயது. அப்படியானால் இந்த ஆலையில் யாருமே நிரந்தர தொழிலில் இல்லை. முழுக்க முழுக்க புலம்பெயர் தொழிலாளர்களை வைத்துதான் இவர்கள் வேலை வாங்குகிறார்கள், உணவை பதப்படுத்துகிறார்கள். கடல்சார் உணவை பதப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய கெமிக்கல், இந்த வேதிப்பொருள்களை எல்லாம் பயன்படுத்துகிற போது அதற்கு ஏற்ற முறையில் உரிய காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட தொழிலாளர் துறையினுடைய அமலாக்கப் பிரிவாக இருக்கக்கூடிய அல்லது டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தின் கண்காணிப்பு என்பது ரொம்ப முக்கியம்.
அது நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு மேற்பார்வையிடுவதற்காக ஒரு அதிகாரி வந்து சென்றிருக்கிறார். கடந்த 6 மாதம் யாரும் விசிட் பண்ணலை. இது ஒரு மிகுந்த துயரமிக்க சம்பவமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலை ஆய்வகத்துறை தன்னுடைய வரம்புக்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வை மேற்கொள்ளுவது என்பது எவ்வளவு அவசியமானது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியமான உதாரணம். இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அங்கே இந்த தொழிலாளர்கள் உரிய வகையிலே இந்த அளவிற்கு பாதிப்பை சந்திச்சிருக்க மாட்டாங்க. 2வது கேள்வி என்ன வருதுன்னா, டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆய்வு மேற்கொண்ட அதிகாரி அந்த தொழிலாளர்கள் நிறுவனத்துக்குள்ளேயே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தங்குமிடம் நிறுவனத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி அனுமதிக்கப்பட்டது? அதற்கான லைசன்ஸை எப்படி வாங்கினாங்க? அதுவும் இந்த அமோனியா கசிவு இருக்கக்கூடிய ஏற்பட்ட அந்த அமோனியா வாயு தேக்கி வைக்கப்பட்ட அந்த டேங்கர் அதற்கு அருகில் இவர்களெல்லாம் தூங்குவதற்கு இடவசதி செய்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இது அப்பட்டமான விதிமீறல். இவர்கள் ஏன் வெளியிடங்களில் தங்க வைக்கப்படவில்லை? இவர்கள் ஏன் உரிய பாதுகாப்பு வசதியோடு கூடிய இடத்தில் தங்க வைக்கப்படவில்லை? அது குறித்த வழிகாட்டுதலை ஆய்வுக்கு சென்ற தொழிற்சாலைகள் துறையினுடைய அந்த ஆய்வாளர் ஏன் செய்யவில்லை? இதெல்லாம் தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரியின் மீது மார்க்சிஸ்ட் கட்சியும் சிஐடியும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பதை பார்க்க வேண்டும். 2வது விஷயம், ஒரு மிகப்பெரிய விதிமீறல். இவர்கள் அங்கு தங்கியிருந்த நேரத்தில் இந்த பாதிப்புக்குட்பட்டவங்க ஒரு பகுதி பிளான்ட்டில் உற்பத்தியில் இருக்கிறாங்க, இன்னொரு பகுதி ஓய்வில் இருக்கிறாங்க. அப்படின்னா வேலை நேரம் என்ன? இது ஒரு கேள்வியாக இருக்குது. கிட்டத்தட்ட 200 பேர் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் 70 பேர் இந்த விபத்தை சந்திச்சிருக்கிறாங்க. தூங்குகிற இடத்துல தான் இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு மூச்சடைப்பு ஏற்பட்டு மயக்க நிலைக்கு சென்று மிகப்பெரிய அளவிலே ஒரு உடலெல்லாம் ஒரு தீப்பிடிக்கக்கூடிய அளவிற்கு கொடுமையான துயரத்தை அவர்கள் சந்திச்சிட்ருக்கிறாங்க. இது எப்படி நடக்க முடியும்? அப்போ ஷிஃப்ட் முறை அங்கு பின்பற்றப்படுதா? அந்த ஷிஃப்ட் முறை 8 மணி நேரத்திற்குள் இருக்கிறதா? அவர்களுக்கு உரிய ஓய்வு அறைகள் மற்றது கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இயக்குநரகத்தினுடைய அதிகாரிகள் அவர்கள் பார்வையிட்ட போது விதிகள் அனைத்தும் முழுமையாக பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்பதை சர்டிஃபை பண்ணாங்களாங்கிறதெல்லாம் கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் நடக்கலை, அதனால தான் இந்த விபத்து. அடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளர்களில் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் 17 வயதுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் பார்வையிட்ட போது வயது விஷயத்தை என்ன பார்த்தார்? 4வது முக்கியமான விஷயம், இவர்கள் எல்லோருமே புலம்பெயர் தொழிலாளர்கள். அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்காங்க, ஒடிசாலேருந்து வந்திருக்காங்க, பெங்கால்லேருந்து வந்திருக்கிறாங்க, மணிப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. முழுக்க பெண் தொழிலாளர்கள். இந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் லேபர் ஆக்ட் அதுபடி ஒரு தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளர்கள் அமர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், பயிற்சியாக இருக்கட்டும், ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயாக இருக்கட்டும், பெர்மனன்ட் எம்ப்ளாயாக இருக்கட்டும், சட்டம் என்ன சொல்லுது? இவர்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டால் குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு புலம்பெயர் தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். இவங்க பதிவு செய்யப்பட்டாங்களா? அதுக்கான ஆவணங்கள் இருக்கா? இதை யாராவது கண்காணிச்சாங்களா? எதுவுமே இல்லை. யாரோ 2 ஏஜென்ட்டு கூட்டு வர்றாங்க, வேலை வாங்குறாங்க, 3 மாதம் வேலை செய்கிறாங்க, 6 மாதம் வேலை செய்கிறாங்க, உயிர் தப்பிச்சவங்க பொழைச்சி ஊருக்கு போகிறாங்க, மீண்டும் அவர்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடிக்காக இங்கே வர்றாங்க. அவருடைய வறுமையை, அவருடைய ஏழ்மையை, அவர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய இயலாமையை இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது இது போன்ற உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது ஆலை நிறுவனங்கள் மிக கேவலமாக சுரண்டுகிற ஒரு ஏற்பாட்டை பார்க்க முடியுது. அனுமதிக்கவே கூடாத ஒரு சுரண்டல் முறை இது. குழந்தை தொழிலாளிகளை நீங்கள் வைப்பீங்க. அந்த மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணார்? எத்தனை ஃபேக்ட்ரியில் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சாரா? மாவட்ட ஆட்சியர் அவர் தான் இது போன்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நடவடிக்கைக்கான பொறுப்பு. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய சட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது. நம்ம மாவட்டத்தில் எத்தனை தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலைகளில் எத்தனை குழந்தைகள், எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க,
அதில் எவ்வளோ பேர் 18 வயது கீழே இருக்கிறாங்க? அப்படியான வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு என்றால் அதை மீட்க வேண்டிய, அந்த குழந்தைகளை மீட்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு. என்ன செஞ்சாரு? யாருக்கும் தெரியாது. இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் விசிட்டுக்கு போகிறாங்களா? எந்த விதமான நடவடிக்கையிலும் அவர்கள் இல்லை. பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்ற பல்வேறு அதிகாரிகள், நிர்வாக பிரிவு அதிகாரிகள் கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக, நவீன தாராளமய பொருளாதார கொள்கைக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் கலெக்டர் போனார், அதை கண்டுபிடிச்சார், இதை கண்டுபிடிச்சார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், செய்தி வரும். இன்னைக்கு எந்த கலெக்டர் அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்கு. இந்த விஷயங்கள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சம்பந்தப்பட்ட புகார்கள் வந்து கொண்டு இருக்கிற பின்னணியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் என்ன செய்தார் என்பது கேள்விக்குள்ளாகும். அதே போல் புலம்பெயர் தொழிலாளர் சட்டத்தை அமலாக்க வேண்டிய மாநில தொழிலாளர் துறை என்ன செய்தது? எவ்வளோ புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்திருக்கிறாங்க? நீங்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போய் நின்னா வந்து இறங்கக்கூடிய வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், வடக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் எங்காவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா? எங்கே அழைத்து செல்லப்படுறாங்க? கொத்து கொத்தாக கூட்டு போகிறாங்களே. நாம் வேடிக்கை பார்க்குறோம், இப்போ தொலைக்காட்சிகள் பல நேரங்களில் சொல்லுது. ஆனால் இந்த கொத்து கொத்தாக அழைத்து செல்லப்படுகிற ஆண் தொழிலாளர், பெண் தொழிலாளர் எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்நிலை என்ன, அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது, இவர்களெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்யப்படவில்லையே என்கிற முறையில் சூமோட்டோவா ஏதாவது ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? இல்லை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்துவதற்கு தடையாக இப்போது மோடி ஆட்சி கொண்டு வந்திருக்கிற 4 சட்ட தொகுப்பு இன்னும் திருடுறவன் கையில் சாவியை கொடுத்து நல்லா தேடிக்கோ என்று சொல்லக்கூடிய ஏற்பாடாக இருக்குது. இப்போ என்னென்னா, டிசம்பர் 2025 இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டைரக்டர் போய் விசிட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு விசிட் பண்ணல. இப்போ மோடி கொண்டு வந்திருக்கிற 4 சட்ட தொகுப்புகள் அமலுக்கு வந்தால் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்டு ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய அந்த கோட், அந்த சட்ட தொகுப்பு என்ன சொல்லுதுன்னா, நான் முதலாளின்னா நானே என் ஃபேக்ட்ரியில் தண்ணி ஒழுங்காக வருது, கழிவறை ஒழுங்காக இருக்குது, கேன்டீனில் நல்ல சாப்பாடு இருக்குது, சுத்தமாக இருக்குது, சுகாதாரமாக இருக்குது, எல்லா விதமான பராமரிப்பு ஏற்பாடும் இருக்குது, எல்லா விதமான சேஃப்டி மெஷர்ஸும் இருக்குது என்று சொல்லி நானே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் செல்ஃப் டெக்ளரேஷன் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. இப்போ இந்த செயின்ட் பால் சீ ஃபுட் ஆர்கனைசேஷன், இந்த இண்டஸ்ட்ரி, இவர் வந்து செல்ஃப் டெக்ளரேஷன் பண்ணுவார்னா யார் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது? இப்போயே வந்து உயிர் வந்து எவ்வளவு மலிவாக போச்சு. இது என்ன மீனா, இது என்ன இறாலா, செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பரவாயில்ல, நாம் வந்து செத்து போச்சு அதுக்காக நம்ம வருத்தப்பட்டோன்னா சாப்பிட முடியாதுன்னு சொல்லி சாப்பிட்டு போகிறதுக்கு இவங்க கிட்டத்தட்ட விலங்குகளைப் போல் அல்லது பேச முடியாத பல்வேறு உணவுப் பொருள்களுக்காக இருக்கிற விலங்குகளைப் போல் உழைப்பு மூலமாக சுரண்டப்படும் மூலதனத்திற்கு இந்த மனிதர்களை சாகடிக்கிறாங்க, தொழிலாளர்களை சாகடிக்கிறாங்க, புலம்பெயர் தொழிலாளர்களை குறிவைத்து கொள்கிறாங்க. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது தமிழ்நாட்டில். இந்த காலத்தில் நீங்கள் இதே திருவள்ளூரில் அனல்மின் நிலையத்தில் ஒரு 7 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்லேயே நீங்கள் வந்து விசாகப்பட்டினம் போனீங்கன்னா அண்மையில் நடந்த விபத்தில் 13 பேர் செத்து போயிருக்கிறாங்க. நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷிங் நெட் அதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, 17 வயது இளைஞன் ஒருத்தர் செத்து போயிருக்கிறார். இன்னும் பல்வேறு இடங்களில் தொழிலாளர்கள் இறந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த இறப்புக்கு ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியும். இந்த இறப்புக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம், அதனுடைய இயக்ககம் போதுமான அளவில் செயல்படவில்லை. அப்போ இது ஒழுங்காக செயல்படாத போது இவங்களுக்கு சோகாஸ் கொடுத்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு என்ன பண்ணுது? நீ போகாதன்னு. கொஞ்சம் கூட ஒரு குறைந்தபட்ச தார்மீக பொறுப்பு இல்லாமல் பிரதமர் மோடி சொல்கிறார், இன்ஸ்பெக்டர் ராஜ் வந்து நாங்கள் ஒழிக்கிறோன்றார். எந்த இன்ஸ்பெக்டர் ராஜை ஒழிக்க போகிறீங்க? காவல்துறை இன்ஸ்பெக்டர் ராஜாங்கத்தை ஒழிச்சிங்கன்னா பரவாயில்லை. நீங்கள் தொழிற்சாலையில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிகிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் போச்சா, அவங்களுக்கு வேலை நேரம் பாதுகாக்கப்படுதா, அவங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இருக்கிறதா, அதுக்குரிய ஏற்பாட்டில் தனியார் முதலாளிகள் எல்லா விதமான ஆலை கட்டுப்பாடுகளையும் நடத்துகிறாங்களா, வைத்திருக்கிறாங்களா, பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா, இதை யார் கண்காணிப்பது? அரசு துறைக்கு இதில் பொறுப்பு இல்லையா? யாரோ 4 அதிகாரி லஞ்சம் வாங்குறாருங்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் ராஜ்யத்தையே ஒழிக்கிறேன்னா, நீங்கள் அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான்
அவர் லஞ்சம் வாங்கலையா? நேஷனல் என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட்டில் இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்களே, இதை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டீங்களா? அந்த என்டிஏ தப்பு பண்ணலையா? அந்த என்டிஏல இருக்கக்கூடிய டைரக்டர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? அல்லது அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? இதெல்லாம் செய்யலையே. இதெல்லாம் செய்யாத மோடி அப்போ என்ன சொல்கிற, இதன் மூலம் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, நீட்டில் மாணவர்கள் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை, சாவு என்பது நடக்கட்டும், லாபம் என்பது முக்கியம். நீட்லேயும் என்டிஏ லாபம் சம்பாதிச்சு கொடுக்குது, தனியார் கோச்சிங் கிளாஸஸ் அந்த நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்குது, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் லாபம் சம்பாதிக்குது, இந்த ஆலைகளிலும் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. லாபத்துக்காக தான் மனிதர்கள் சாகுறாங்க. மனிதர்கள் சாவது என்பது பிரதமர் மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் அவருடைய கொள்கைக்கும் நவீன தாராளமய பொருளாதார கொள்கைக்கும் இன்றைக்கு சாவு தேவைப்படுகிறது. அந்த சங்கூதர வேலையை இந்த கொள்கைகள் நவீன தாராளமய பொருளாதார கொள்கை செய்து கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் மார்க்சிஸ்ட் கட்சி இதை எதிர்க்கிறது. இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடி மாற்று கருத்துக்களை முன்வைக்குது. நாங்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் புலம்பெயர் தொழிலாளர் சட்டத்தை அமல்படுத்துங்க, 2 அவர்களுக்கெல்லாம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க. ஃபேக்ட்ரிக்குள்ளே யாராவது தங்க வைப்பாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரமே கடைப்பிடிக்கப்பட மாட்டாது. ஃபேக்ட்ரிக்குள்ளே தங்க வைக்கிறாங்கன்னா எப்பெல்லாம் உற்பத்தி இருக்கோ, எப்பெல்லாம் வேலை இருக்கோ, தூங்குறவனை எழுப்பி கொண்டு வருவாங்க. அப்படி தான் அந்த ஃபேக்ட்ரி நடக்கும். அது ஒரு ஃப்ராட், அது ஒரு மனித உழைப்பு சுரண்டலை கொடூரமாக நடத்துகிற அரக்கத்தனம். அது அந்த அரக்கத்தனத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. அந்த வகையில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் மிக 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 கொடிய சம்பவம், துயரமிக்க சம்பவம். அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிவாரணம் மாநில அரசு 2 லட்சம் வழங்கியிருக்கு. அது சரியில்லை, போதாது, உயர்த்த வேண்டும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் படி நீங்கள் கொடுத்தாலும் அதுவும் அந்த உயிரிழப்புக்கு பொருந்தாது. கூடுதலாக பெற வைப்பதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், முதலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது போன்ற அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த தொழிற்சாலையிலும் இனிமேல் நடக்கக்கூடாது என்பது முக்கியம். இன்றைக்கி மாநில தொழிலாளர்துறை அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு 110 கொடுத்துருக்கிறார். அது 110 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறீங்க? எதுவுமே விவாதிக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன் விவாதிக்கக்கூடாது? மாநில சட்டமன்றம் இது குறித்த விஷயங்களை, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது இனி எதிர்வரும் காலத்தில் நடக்கக்கூடாது, நடக்காது என்கிற உத்தரவாதத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினா, சட்டமன்ற அவங்க சம்மந்தப்பட்ட தொகுதியில் இப்படியான கம்பெனி இருக்கா, இங்கெல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிற ஒரு புரிதல் வருமா இல்லையா? அது கூட அனுமதிக்கலைன்னா எப்படி? இப்போ மாநில அரசு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் என்று சிஐடி சார்பில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எனவே இழப்பீட்டை அதிகப்படுத்தணும். சிகிச்சை பெற்று வரக்கூடிய அத்துணை பேருக்கும் உயர்தர சிகிச்சை வழங்கி அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் வழங்கணும். அவர்களையெல்லாம் பத்திரமாக அவருடைய ஊர்களுக்கு அனுப்பி வைக்கணும். இந்த புலம்பெயர் தொழிலாளர் சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். கம்பெனிகளுக்குள்ள தொழிலாளர் குடியிருக்க வைக்கிற ஏற்பாட்டை முழுமையாக ரத்து பண்ணணும். தமிழ்நாடு அரசு மோடி அவர்கள் முன்மொழிந்து அமலாக்கி கொண்டிருக்கிற 4 சட்ட தொகுப்புகளை அமலாக்க மாட்டோம் என்கிற முடிவுக்கு நீங்கள் வரணும். இன்ஸ்பெக்டர் ராஜை ஒழிங்க, ஆனால் கண்காணிப்பை ஒழிச்சிடாதீங்க. கண்காணிப்பு இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க, யாரும் அவங்கவுங்களாம் நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்துறை அதிகாரிகள் உரிய வகையில் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடி சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.